திரு பொற்றாளை பணிகுவாம் தாழ்ந்து. இந்த ஒரு நல்ல நாள்ல நம்ம நகரத்தார் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுல நம்ம பிள்ளையார் நோன்பு தான் கொண்டாடுறோம். இருந்தாலும் நம்ம விநாயகரை ரொம்ப அதிகமாவே கொண்டாடுகிற ஒரு இனம். அது வந்து பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்த ஆளு. விநாயகரை நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே எல்லா நேரங்கள்லயும் நம்ம மட்டும் இல்ல, தமிழர்கள் எல்லோருமே இந்து மதத்தினர் அத்தனை பேரும் கும்பிடுகிற தெய்வம் வந்து ஒரு விநாயகர். அது ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சதுர்த்தியை வந்து இவ்வளவு கொண்டாடணும்? எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிவபெருமானுடைய மகனாகிய விநாயகர் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தி. கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ருக்மணி ஆட்சி தான் மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ஆக்சஸ் இல்லப்பா. எனக்கு வந்து யூ கான்ட் ரிமோட்லி மியூட் தம் அப்படின்னு வருது. நான் ட்ரை பண்ணேன், தெரியல எனக்கு என்ன. அதனால ஆட்சி எல்லாருமே தயவு செஞ்சு ஏஆர் நடராஜன் அண்ணன், அப்புறம் யார் யார் எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன், அவங்க மியூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்திரா சொக்கலிங்கம் ஆட்சி மியூட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு, ஆமா, அப்புறம் அண்ணன் தான் இருக்காங்க. மற்றபடி எல்லாரும் மியூட் பண்ணிட்டாங்க. கண்டினியூ பண்ணலாம். நாங்களும் பிள்ளையார் பட்டி தான். சண்முகம், நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களாப்பா? பண்றீங்களா? ஓகே ஓகே. ஓகே. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து நாம ஏன் கொண்டாடுறோம்னா, சிவபெருமானுடைய மகனாகிய விநாயகர் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தி தினம். சரி, அவர் ஏன் யானை முகத்தோட, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலியும் இல்லாமல் மிருகமா இல்லாம இப்படி ஒரு வித்தியாசமா அவர் ஏன் பிறந்தாங்கிறதுக்கு சிவபெருமானே சொல்றாரு. கஜமுகாசுரனை வந்து அழிக்கணும்னா இந்த மாதிரி மனித உடலோட இருக்கா, ஒரு யானை முகத்தோட அப்படிலாம் இருந்து யாரும் இல்லாம இருந்தாதான் அழிக்க முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி உருவாக்கினதாக புராணங்கள் சொல்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்ம வந்து அவர் அழிச்சதுமே வந்து முதல்ல கஜமுகாசுரன் அழிச்சதும் இந்த விநாயகர் சதுர்த்தி தான். அதாவது ஆவணி மாசம் சதுர்த்தி. சதுர்த்திங்கிறது வந்து அதாவது திதி வந்து 2 தடவை வரும் சதுர்த்தி. ஏன்னா உங்களுக்கு வந்து முதல்ல அமாவாசை கழிச்சு வளர்பிறையா வரும்போது பிரதமை வரும், அதுக்கப்புறம் துதியை சதுர்த்தி 4வது நாள். அதே மாதிரி வளர்பிறையில வரும்போதும் பௌர்ணமிக்கு அடுத்து வர்றது சங்கடகர சதுர்த்திமாங்க. அதை ஏன்னா அது வந்து சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ரொம்ப அதை பத்தி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யானை முகத்தோட அவர் இது பண்ணதுக்கு காரணமே வந்து கஜமுகாசுரனை அழிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான்ங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம செட்டிய வீடு வந்து எது எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி, தயவு செய்து யாரும் ஊனா சிவமயம் சொல்லிடாதீங்க. நம்ம பிள்ளையார் சொல்லி சிவமயம் தான் சொல்லணும். அந்த பிள்ளையார் சொல்லி ஏன் சொல்றாங்கன்னா, எந்த செயலை தொடங்கும் போதும் பிள்ளையாரை வணங்கி செய்யறது தான் நம்ம வழக்கம். அந்த பழக்கம் செயல்ல மட்டும் இல்லாம எழுதுவதிலையும் நம்ம வந்து கொண்டாந்துட்டோம். இதுல 2 காரணம். ஒண்ணு வந்து அந்த காலத்துல ஏடுல எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க. அந்த ஏடு சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த வழி சுழி, அந்த ஒரு கோடு வளைவு, அந்த கோடு உபயோகப்படுங்கிறது ஒண்ணு. ஆனா இதுல ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, அந்த பிள்ளையார் சுழிங்கிற எழுத்து, அந்த ஊனாங்கிற எழுத்து என்னன்னா, விநாயகர் பெருமானுக்கு ஏன் அர்ப்பணிச்சாங்கன்னா, முதல்ல அது ஒரு சிறிய வட்டத்தோட தொடங்கும். அந்த வட்டம்ங்கிறதுக்கு வந்து தொடக்கமும் முடிவும் கிடையாது. ஒரு பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் கண்ணதாசன் சொல்வார். அது மாதிரி ஒரு சிறிய வட்டம்ங்கிறது வந்து முடிவும் தொடக்கமும் இல்லாதது. அது போல இறைவனுமே தொடக்கமும் முடிவும் இல்லாதங்கிறதுனால இந்த வட்டத்தை நம்ம முதல்ல போடுறோம். அதுக்கு வட்டத்தை தொடர்ந்து வரும் கோடு சற்று வளைந்து பின்னாடி நேரா செல்லும். இதனை ஆர்ஜவம் பாங்க. இது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. ஆர்ஜவம்னா நேர்மைன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில வளைந்து கொடுக்கலாம், ஆனா நேர்மையை கைவிடக்கூடாது. இதுதான் தத்துவம். இந்த பிள்ளையார் சுழி வந்து நம்ம போடும் போதே இறைவனையும் நினைச்சிடறோம், நேர்மையை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம வந்து நம்ம மனசுல கொள்ளணும். இதுதான் அந்த பிள்ளையார் சுழியினுடைய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்க போனீங்கன்னா, சத்ரபதி சிவாஜி காலத்துல 16ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து வரலாறு இருக்கு, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு அவ்வளவு ஆதாரங்கள் இல்லை. அதுக்கப்புறம் பாலகங்காதர திலகர் இதை வந்து ரொம்ப பெருசா நடத்தினாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நாம ரொம்ப அதிகமா அதுக்குள்ள நான் போகல. நம்ம பொதுவா வந்து இந்த தத்துவங்களையும் அவருடைய பெருமைகளையும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்க நேரம் 10 நிமிஷம். அதுக்குள்ள நம்ம வந்து அதை சொல்லிடலாம்னு நாம பாக்குறேன். இந்த
விநாயகர் அப்படிங்கிற சொல்லே பாத்தீங்கன்னா வீணான்னா இல்லாமைன்னு அர்த்தம், நாயகன்னா தலைவன் அர்த்தம். அதாவது தனக்கு நிகரான தலைவர் இல்லாதவர் விநாயகர். அடுத்து அனீஸ்வராய நமக என்று ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரன் இல்லாதவர் அப்படின்னு பொருள். கணேச பஞ்சரத்னம்னு ஆதிசங்கரர் எழுதியிருப்பாரு. நம்ம வீடுகள்ல கணபதி ஹோமம் நடத்தும் போது பாடுவாங்க இல்லையா, அதுல வந்து அநாயகைக நாயகம் அப்படின்னு பாடி கேள்வி கேட்டுருவீங்க. அது வந்து அநாயக ஏக நாயகம், அதாவது தனக்கு மேலொரு நாயகர் இல்லாமல் தானே ஏக நாயகனாக இருப்பவர்ங்கிறது அவருடைய பொருள். அதனால விக்னங்களை நீக்கக்கூடிய அந்த விக்னேஸ்வரனை எப்பவுமே நாம முதல்ல வழிபட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, இந்த விநாயகர் வடிவத்தோடைய ஒரு தத்துவம் இருக்கு. அது என்னன்னா, விநாயகருடைய வடிவம் வந்து விந்தையா இருக்கும். ஒரு யானை தலையும் பெரிய வயிறும் மனித உடலும் 5 திருக்கரங்களும் இருக்கும். சில இடங்கள்ல ஒரே துதிக்கையோட இருக்கும். பிள்ளையார்பட்டியில மட்டும் 3 திருக்கரங்களோட இருக்கும். இந்த விநாயகருடைய வடிவத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த முதல்ல அந்த வடிவத்துல நீங்க பார்க்கும்போது கீழே மனித உடம்பும் இடைக்கு மேலே கழுத்து வரை தேவ உடம்பும் மேலே விலங்கின் தலை பூத பெருவயிறு ஒரு பக்கம் கொம்பு ஆண் தன்மை மற்றொரு பக்கம் பெண் தன்மை அகிரிணை உயர்திணை அம்சங்கள் பொருந்திய இந்நிலையை உற்று நோக்கி விநாயகப் பெருமான் தேவராய் மனிதராய் பூதராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் எல்லாமாய் திகழ்கிறார். அதனாலதான் அவருக்கு விசேஷம். இந்த 5 திருக்கரங்கள்ல துதிக்கையில அமிர்த குடம் வச்சிருப்பாரு, பின்னாடி 2 கையில பாசம் அங்குசம் வச்சிருப்பாரு, முன்கையில வலக்கையில ஒடிந்த கொம்பு. அந்த ஒடிந்த கொம்புக்கு வந்து 3 கதை இருக்கு. ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரு கைலாயத்துல வந்து அவர் காத்துட்டு இருக்கும்போது பரசுராமர் வந்தாரு. இவர் அவரை அனுமதிக்காத போது அவர் கோபம் கொண்டு அந்த தன்னுடைய கோடாரியால அவருடைய தந்தத்தை வெட்டி விட்டதாக ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதை, இவர் விநாயகர் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எலி மேல ஏறி வரும்போது எதிர்த்தாப்புல சந்திரன் வந்துட்டு இருந்தாரு. இவர் வந்து ஒரு பாம்பை பார்த்து அந்த எலி பயந்தது, இவர் கீழே விழுந்துட்டாரு. அதை பார்த்து சந்திரன் சிரிச்சு கேலி பண்ணதுனால அவரை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி நீ இப்ப வந்து தெரியாம போன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் புராண கதைகள். அப்போ மறுபடி அவர் வந்து சந்திரன் கேட்ட போது, இல்ல 15 நாள் நீ வந்து தேய்வ, மறுபடி 15 நாள் வளர்வ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்தாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதை வியாசருடைய பாரதத்தை எழுதுறதுக்காக, அதாவது எல்லாத்துலயும் நம்ம பார்க்க போனோம்னா நமக்கு அழகு கொடுக்கக்கூடியது, கௌரவம் கொடுக்கக்கூடியது, கர்வத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் ஒரு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதை போக்கிக் கொள்ளலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது. யானைக்கு வந்து தந்தம் வந்து அவ்வளவு அழகு, ஆனா அதை பொருட்டா இல்லாம ஒரு பக்கம் கொம்ப ஒடிச்சு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இறைவனுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிறதுனால ஒரு பக்கம் நீங்க பார்க்க போனீங்கன்னா ஒரு அசுரனை கொல்றதுக்கு அதை ஆயுதமாகவும் பயன்படுத்தியிருக்காரு, அதை வந்து எழுதுகோலாவும் பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி அவருடைய அந்த தந்தங்கள் வந்து இருக்கு. இடது கையில மோதகம் வச்சிருப்பாரு. இவர் திருமந்திரத்துல பாடும்போது 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுக்கிட்டேன்னு சொல்லுவாரு. துதிக்கையில குடம் இருக்கு. இக்குட நீர்ல தான் தாய் தந்தையாரை நீராட்டி வழிபடுகிறாருன்னு சொல்லுவாங்க. இவருக்கு இருக்கும் பக்தி இருக்கு இல்லையா, அத வந்து அந்த தாய் தந்தையினுடைய பாசத்தினால நம்ம தெரியுது. அவர் வந்து அந்த குடத்தை வச்சு அவங்கள வந்து இது நீராட்டி மகிழ்ந்து தன்னுடைய பூஜையை பண்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த பின்னிரண்டு கைகள்ல பாசம் அங்குசம் நான் சொன்ன மாதிரி வச்சிருக்காரு. யானையை அடக்க யானைப்பாகன் பாசாங்குசங்களை வச்சிருப்பான். அது மாதிரி இவர் வந்து என்ன வச்சிருக்காருன்னா, யானையை படுகொலியில் விடாமல் தடுத்து நேர்வழியில் நடத்துவது போல உயிர்களாகிய நம் ஆசாபாசங்களாகிய படுகுழிகளில் நாம வந்து படுகுழியில விழுந்து கெட்டு போயிடக்கூடாது, நம்ம ஆசாபாசங்களை நீக்கணுங்கிறதுக்காக பின்னாடி அவரு பாசம் அங்குசம் 2ஐயும் வச்சிருக்காரு. முன்கைகளில் வலது கையில் ஒடிந்த கொம்பை வச்சிருக்காரு. இது வியாசருக்காக மகாபாரதம் எழுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் எப்படி நீனா கதை சொல்றேன்னு சொல்லலாம். தணிகை புராணத்துல அருமையான ஒரு பாடல் இருக்கு. பன்னியம் ஏந்தும் கரம் தனக்காக்கி பால் நிலா மறுப்பு அமர் திருக்கை விண்ணவர் காக்கி அரதன கலசம் வியன் கரம் தந்தை தாய் காக்கி
கண்ணில் ஆணவ வெங்கரி பிணித்து அடக்கி கரிசி நேர்க்கு இருகையும் ஆக்கும் அண்ணாமலை தணிகை வளர் ஆபத் தகாயனை அகம்தழியி கழிப்பாம் என்பது அந்த தணிகை புராண பாடல். அதுல இந்த அரிய உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். யானைக்கு வந்து மத ஜலம் ஒழுகும். அதுக்கு வந்து அந்த இது வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜலம் ஒழுகும். இத வந்து வலப்பக்கம் அருங்கருணை அறக்கருணையும் அவருடைய இடது பக்கத்துல மரக்கருணையும் பொழிகிறது. நீங்க வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர்னு நம்ம ரெண்டு பக்கமும் வந்து வச்சிருக்கோம். அது காரணமே இந்த அறக்கருணை மரக்கருணை ரெண்டையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இத பரஞ்சோதி முனிவர் என்ன சொல்வாரு, கருணையனும் வெள்ள மதம் பொடி சித்தி வேழத்தை நினைத்து வரும் வினைகள் தீர்ப்பாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். சிவனுக்கு 3 குமாரர் சொல்லுவாங்க, பிள்ளையார், முருகர், வீரபத்திரர். இதுல வந்து விநாயகர் தான் சிவனுடைய பிள்ளைகள்ல முதன்மையானவர் என்று புராணங்களால் கருதப்படுகிறது. அந்த பிள்ளையாரை வணங்குறதுனால நமக்கு என்ன லாபம்னா, மும்மலங்கள் விலகும், திருமகள் வந்துரைவாள், இடையூறுகள் அகலும், இரு வினைகள் நீங்கும். அந்த இருள் வினை நீங்கிறதுனால ஆன்மா நல்ல ஒரு மோட்சத்தை பெறுகிற ஒரு தகுதியை அடையும். விநாயகரே குருவாக வந்து அருள் புரிவார். இத எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்னா, அவ்வை பாட்டி சொல்றா, சீதக்கலப செந்தாமணி குருவடிவாகி கோலையன் தன்னில் திருவடி வைத்து திறமது பொருள் என்னங்கிறான். அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் தான் முக்தியையும் தருவாருங்கிறதுக்கு அந்த அம்மா இருத்தி முத்தி இனிதனுக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்துன்னு அந்த அம்மா பாடுறா. இதை நம்ம இன்னொரு வகையில தெரிஞ்சுக்கலாம்னா, அவ்வை பிராட்டியை என்ன பண்ணாவ, விநாயக பெருமான் வந்து தனது துதிக்கையால் தூக்கி கைலாயத்தை தேர்த்தார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் நமக்கு தெரியும். அதனால இந்த நமக்கு வந்து பரகதி அருளக்கூடிய ஒரு நல்ல பண்பு அந்த விநாயகரிடம் இருக்கு. இந்த கணபதியை வழிபடுகிற தத்துவம் வந்து எப்படி வந்ததுன்னா, உயிர்கள்ல உடம்புல உள்ள 6 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, இவை பூரா மூலாதாரத்துல சுருண்டு கிடக்கும். நாம இப்ப வந்து விகடம் சண்முகம் அறிவோம் ஆன்மீகம்ல வந்து போட்டுட்டு வர்றாரு ஒவ்வொன்னா. அதுல அந்த சக்கரங்கள்லாம் சொல்றோம். அதுல முதல் சக்கரம் மூலாதாரம். மூலாதார சக்கரத்தினுடைய நாயகரே விநாயகர் தான். அங்க வந்து சுருண்டு கிடக்கிற அந்த அக்னிய வந்து அந்த ஒளி வடிவத்தை மேல ஏத்துறாரு பாத்தீங்களா, அவரே வந்து கணபதி தான். குண்டலினி சக்திக்கு வந்து முதல் நாம வழிபட வேண்டிய கடவுளும் அந்த மூல கணலை எழுப்பி பிரம்மத்தோட ஆக்ஞையில ஒன்றிட செய்கிறதும் இந்த பிரணவ வடிவம் தான். சரி, அவர் ஏன் இவ்வளவு பெரிய வயிறு, இவ்வளவு பெரிய இது வச்சிருக்கவரு எலி மாதிரி ஒரு சின்ன ஒரு மூஷிகத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆங்காரம் இருக்கு இல்லையா, இந்த ஆங்காரத்தோட வடிவம் தான் பெருச்சாளி. அது பெருச்சாளி எப்பவும் என்ன ஆகும், இருட்ட விரும்பும், கேடு விளைவிக்கும், கீழ் நோக்கும், அஞ்ஞானம் அதாவது அறியாமை ஆணவத்தின் அடையாளம். இதுதான் அந்த பெருச்சாளி. ஆனா மேல வந்து யார் இருக்கா, ஓங்கார வடிவான மேல் நோக்கும் மெஞ்ஞான வடிவமான பிள்ளையார் இருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு இருக்கிற அறியாமையும் செருக்கையும் அடக்கி ஆள்பவர் அந்த விநாயகர். நாம எப்ப நம்ம விநாயகரை நம்ம மேல ஏத்திக்கிட்டோமோ, அவரை நினைச்சு வழிபடுறோமோ, அப்ப நம்மிடமிருந்து இந்த அறியாமை ஆணவம் செருக்கு இதையெல்லாம் நீங்கிருங்கிறதனுடைய தத்துவத்தை தான் அந்த வாகனம் மூஷிகத்தை வச்சாங்க. தோப்பு கர்ணம் போடுறோம் நம்ம விநாயகருக்கு, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு தடவை என்ன, அதுவும் பிராணக்கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு தடவை திருமாலுடைய சக்கரத்தை வந்து விநாயகர் விழுங்கிட்டதாகவும், அவரோட போரிட்டு அந்த சக்கரத்தை நம்ம எடுக்க முடியாது, எப்படா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் காதை பிடிச்சுக்கிட்டு உக்கி போட்டோம்னா இவர் சிரிச்சாரு, சிரிச்சதுனால வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த கதைக்கு வந்து நீங்க பார்க்க போனீங்கன்னா, ஏன் அந்த தோப்பு கர்ணம்னு பேருனா, தோர்பி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கைகள், கர்ணம் அப்படின்னா காது, கர்ண பரம்பரைன்னு சொல்லுவோம், காது வழியா கேட்டு செய்கிறது. அதனால தோர்பி கர்ணம் தான் தோப்பு கர்ணமா மாறுனுச்சு. இன்னொரு பக்கம் நீங்க பார்க்க போனா, இந்த தோப்பு கர்ணம் போடுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, சூக்ஷ்ம நாடி இருக்கு இல்லையா, அது வந்து எழுப்பப்படுகிறது. மூலாதார சக்திய சகஸ்ர தலத்துக்கு பாய்ச்சறதுக்கு இது நமக்கு வந்து பெரும்பாலும் நல்லா பயன்படுது. அதனாலதான் நம்ம வந்து விநாயகரை இவ்வளவு தூரம் நம்ம வந்து பெரிய இதுவா நினைச்சு வணங்குறோம். அவரை வந்து எல்லா நிகழ்விலையும் நாம வந்து விநாயகரை வணங்காம எந்த வேலையுமே நம்ம ஆரம்பிக்கிறது இல்ல. சரி, இவங்க எல்லாத்தையும் பண்ணி இந்த விநாயகரை ஏன் கொண்டு போய் தண்ணியில கரைக்கிறாங்க?
விநாயகரை வந்து சதுர்த்தி தினத்துல விரதம் இருந்து மண் கொண்டு செய்கிறாங்க விநாயகரா. ஏன்னா அது வந்து வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த மண்ணுல புகழ், கீர்த்தி, பாவ நிவர்த்தி, தேக புஷ்டி சர்வமும் கிடைப்பதாக வேதங்கள் கூறுகின்றன. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மட்டும் மண்ணை கொண்டுதான் விநாயகரை செய்யணும். செஞ்சுட்டு மண்ணுனால செய்யப்பட்ட சிலைகள் நீண்ட நாள் தாக்கு பிடிக்காதுங்கிறதுனால பூஜை முடிஞ்ச 4வது நாள்ல தண்ணீர்ல கரைக்கிறோம். தண்ணீரில் கரைக்கிறதுனால மணல் அந்த தண்ணீரோட கலந்துரும். விநாயகர் சிலையில இருந்த மணல் மற்றவர் காலில் படாது, தோஷமும் நீங்கும். இதனாலதான் பஞ்சபூதங்களான ஒன்றான மண்ணை கொண்டு செஞ்சு இன்னொரு பஞ்சபூதமான தண்ணீர்ல நாம அதை வந்து கரைக்கிறோம் சொல்லி அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க வேதத்துல, அமிர்த ஏவ ஸ்வர்கே லோகே பிரபித் விஸ்வபதி என்று வேதம் சொல்லுது. இப்படி நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை நாம வந்து தத்துவ நோக்கில் நாம பார்த்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி உள்ள வரலாறுகளையும் தெரிஞ்சு விநாயகரை வழிபட்டு உய்வோமாக. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, சிறப்பு. வணக்கம் சுப்பண்ணே, அருமையா சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு, விளக்கம் எல்லாம் அருமை. ரொம்ப நன்றி அண்ணே. ரொம்ப யாருக்குக்கா தெரியாது, ரொம்ப நல்லா சொன்னீங்க. எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றிங்க அண்ணே, கதை நல்லா இருந்தது, கடைசி வரையும் கடைபிடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஏன்னா புராண கதைகள் வந்து ஒன்றுக்கொன்று வித்தியாசமா இருக்கும். நீங்க புராண கதைகளை நம்ம வந்து சொல்ற எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அண்ணன் சபாமையப்பண்ண போன வாரத்துல சொன்ன மாதிரி அவங்கள வந்து பார்வதி தேவி தன்னுடைய அழுக்குல உருவாக்கினான்னு ஈவேரா பெரியார் எழுதுனதுக்கெல்லாம் வந்து புராணங்கள்ல இருக்கு. ஆனா அதுக்கு வித்தியாசமான கதைகளும் இருக்கு. புராணங்கள் வந்து ஒரு புராணம் சொல்றத இன்னொரு புராணம் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய தலைப்பு வந்து திருப்புகழில் புராண இதிகாச கூறுகள் தான். நான் ஆய்வு பண்ணி எம்பில் வாங்கினேன். அந்த புராணங்களை படிக்கும்போது 18 புராணங்கள்லயுமே வந்து ஒன்றுக்கும் பின் முரணா சில விஷயங்கள் இருக்கதான் செய்யும். அதனால எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், நன்மை, வள்ளுவர் அழகா சொல்லுவாரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்பாரு. நாம எப்போதுமே நல்லதை நம்ம வந்து பார்க்கணும். குற்றத்தை வந்து நம்ம எல்ஐசி பில்டிங் மாதிரி ஒரு லென்ஸை வச்சு பார்க்கறத விட நல்லதை லென்ஸ் வச்சு பார்த்து, அதனாலதான் சொல்லுவாரு, கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும்னு. எப்போதுமே நம்ம நல்லதை நினைச்சு நல்லது பண்ணினோம்னா நல்லதே நடக்கும். நன்றி அண்ணே. சபா மேய்பண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணே. அண்ணே நான் உங்களுக்கு ரொம்ப தம்பினா. வணக்கம் எல்லா தம்பி. விஷயத்தையும் வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம். வணக்கம் ஆச்சு. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் ஆச்சு. வணக்கம் வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. நிறைய கதைகள் அங்கங்க இருந்தா கூட அவங்க சொன்ன எல்லாமே வந்து ரொம்ப ஆத்தென்டிக், அதிகாரப்பூர்வமானு சொல்றோம்ல, அது மாதிரி அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து கந்த புராணத்திலையும் நம்முடைய திரியான சமுதர் பாடுறது அது போல உள்ள இதுல உள்ள விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த விநாயகர் விழுங்கிட்டு திகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயக அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மீதம் போட்டோம். அப்பதான் ஆரம்பிப்பார் கந்த புராணத்தை. இந்த முதல் ஆரம்பிக்கும் போதே வந்து நிறுத்தும்பாங்க. முருகப்பெருமானா திகழ் சக்கரம் எப்படி அந்த எழுத்து புணர்ச்சி இலக்கணத்துல வந்து சொல்லிட்டு போவாரு, வீர சொல்லி இலக்கணம் சொல்லிட்டு போவாரு. விரிவா இன்னொரு முறை நம்ம அதை பார்க்கலாம். அதுல வந்து 4வது வரும் விகட சக்கரம் மீதம் போட்டோம். அதுக்கு ஒரு அந்த ஒரு வரியிலே அவ்வளவு பெரிய கதை இருக்கு. எப்படி வந்து அந்த விதூஷனை கொண்டு போய் திரும்ப வந்து நிக்க வச்சு அவரை சிரிக்க வச்சு அந்த சக்கரத்தை எடுத்தாருன்றதுக்கு அந்த ஒரு வரி சாட்சி. அப்படி இன்னைக்கு ரொம்ப எப்படி ஏன் மூலாதாரத்தை எப்படி தொடங்குது, எதனால நம்ம வந்து தொடக்கம் விநாயகரை வச்சிருக்கோம்னாக்கா மூலாதாரத்தை நம்முடைய குண்டலினி எழுப்பி அதுக்கப்புறம் தான் செயல்படவே ஆரம்பிக்கும். அவரை செயல்பட வைக்காம நம்மளுடைய ஆன்மா செயல்படாது. அதனால இயற்கையாகவே டெக்னிக்கலா சொல்றோம்ல, நீங்க டெக்னிக்கலா சாவியை திறக்காம வீட்டுக்குள்ள போக முடியாது நீங்க இல்லையா. நேரம் நடுவுக்குள்ள நீங்க ஆரம்பிக்க முடியாது. சாவியை திறந்து என்ட்ரன்ஸ்ல போய் தான் போகணும். அப்படி எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு விநாயகர் பெருமானை தொடங்காம நம்ம பண்ணவே முடியாது. பெரிய கருணை கடல் அவரு. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க அண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி நன்றி. இப்ப இன்னைக்கு பாராயணத்தை ஆரம்பிச்சிடலாம். பேர் கொடுத்துருக்காங்க, அந்த வருஷப்படியே நம்ம போயிடுவோம். அதுல விநாயகர் பெருமான் பாடல முதல்ல கொடுத்துட்டு ஒரு மத்த திருப்பாடு அதுக்கப்புறம் கூப்பிடுறேன்னா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. கற்பகநாயமூர்த்திக்கு அரோகரா. நம்ம எல்லாம் படிக்கட்டும் பழனி ஆண்டவருக்கு அரோகரா. கொஞ்சம் கேமரா மட்டும் தள்ளி வைக்கணும். கரெக்டா சென்டரா தெரியல. ஓகே 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 ஓகே. இன்னும் கொஞ்சம் வேணும். ஓகேண்ணா, தேங்க்ஸ். நிறைய வடிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா.
அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் மருவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் ஒழித்த ஒண்ணா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் இதனவே பெரிதும் செய்யோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போதுளத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணே வாரணத்தானை திரைகுண்ட யானையை வாழ்த்துவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிறைய பேர் பாட வேண்டியிருக்கு. நிறைய டைம் அதிகம் இல்லாததுனால நேரடி நம்ம பாராயணத்துக்குள்ள போயிடலாம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த திருப்புகழை பாடக்கூடிய வாய்ப்பளித்த, நமக்கு அந்த எண்ணத்தை தோற்றுவித்த, இந்த ஏற்பாடுகள் செய்து உள்ள அடியார்களை ஒன்று கூட்டி வைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்முடைய குருநாதராகிய அருணகிரிநாத பெருமாளுடைய திருவடிகளை வணங்கி தங்கள் அனைவருடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முதல்ல இந்த வரிசைப்படி பார்த்தாக்க சௌந்தரம் சாத்தப்பனவர்கள் வந்து விநாயகர் பெருமானுடைய பாடல் கொடுத்திருக்காங்க. விடமடை சிவரே நீங்க பாடுங்க. அறிவு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விநாயகர் துதி. அறிவருளும் ஆனை முகவோனே களலினைகள் சேர அருள்வாயே. அறிவருளும் ஆனை முகவோனே களலினைகள் சேர அருள்வாயே. விடமடை சுவேலை அமரர் பட சூலம் விசையன் விடுபானம் எனவேதான் விழியும் அதிபார விதமும் உடை மாத வினையின் விளைவேதும் அறியாதே. கடியுளவு பாயல் பகலிரவெனாது கலவிதனில் மூழ்கி அரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு களலினைகள் சேர அருள்வாயே. இடைய சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே. இதய மிக வாடி உடைய பிழை நாத கணபதிய நாம முறை கூற அடையலவராவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோட அகல்வதை நாடா சொல் எனவு முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே. அறிவருளும் ஆனை முகவோனே களலினைகள் சேர அருள்வாயே. அறிவருளும் ஆனை முகவோனே களலினைகள் சேர அருள்வாயே. கடியுளவு பாயல் பகலிரவெனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கையவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு களலினைகள் சேர அருள்வாயே. அறிவருளும் ஆனை முகவோனே களலினைகள் சேர அருள்வாயே. அறிவருளும் ஆனை முதல்வோன் முகவோனே களலினைகள் சேர அருள்வாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ரொம்ப அற்புதமா பாடி தொடங்கி வச்சுக்காச்சு. அருமையான பாடல். ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. ஆட்சியவர்களை தொடர்ந்து பக்கர விசித்திரமணி சாந்தி ஆட்சி அவர்கள் அதில் ஒரு பாடல். சாந்தி ஆட்சி இருக்கீங்களா? சாந்தி ஆட்சி இல்லைன்னா அவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம அடுத்த பாடலுக்கு போயிடலாம். விடமடை சிவலை மறுபடியும் சாந்தி பொன்னையா ஆட்சி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அவங்க பாடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கற்பகமூர்த்திக்கு அரோகரா. அறிவும் அருளுமானை முகவோனே களல் இணைகள் சேர அருள்வாயே.
அறிவும் அருளும் ஆணை முகவோனே களல் இணைகள் சேர அருள்வாயே விடமடசு வேலை அமரர் படை சூலம் விசையன் விடுபானம் எனவேதான் விழியும் அதிவார விதமும் உடை மாதர் வினையும் விலை ஏதும் அறியாதே கடி உளவு பாயல் பகல் இரவு எனாது களவுதனில் மூழ்கி அரிதாய கயவன் அறிவு ஈனன் இவனும் உயர் நீடு களல் இணைகள் சேர அருள்வாயே இடையர் சிறுபாலை திருடி கொண்டு போக இறைவன் நகல் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய பிள்ளை நாத கணபதி எனும் நாமம் முறை கூற அடையளவாராவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகல்வது எனாட சொல் எனவும் முடிசாட அறிவும் அருளும் ஆணை முகவோனே அறிவும் அருளும் ஆணை முகவோனே களல் இணைகள் சேர அருள்வாயே கடி உளவு பாயல் பகல் இரவு எனாது களவிதனில் மூழ்கி அரிதாய கயவன் அருவி ஈனன் இவனும் உயர் நீடு கலை இணைகள் சேர அருள்வாயே அறிவு அருளும் ஆணை முகவோனே களல் இணைகள் சேர அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ரொம்ப அருமையா பண்ணியாச்சு. அற்புதம் அற்புதம். நன்றி நன்றி. அடுத்த கைத்தல் நதிகணி பாடல் விஜய் சரவணன் அவர்கள் பேர் கொடுத்திருக்காங்க. பாடுறேன். பாடுங்க பாடுங்க. கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் பூத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தள வைரனை முத்தமி புதல்வனை மட்டவில் மலத்தோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே பெருமாளே. நன்றி அண்ணா. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. திருச்சி வெற்றிவேல் முழுக்கிறா. சிறப்பாச்சு. ரொம்ப சிறப்பா அற்புதமா இருந்தது. நன்றி நன்றி. கொஞ்சம் பாடுறவங்க உங்க கேமரா ஆன் பண்ணி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா அண்ணா இன்னும் ஒரு நிமிஷம். ஒரே ஒரு இது என்ன, இப்போ அவங்க லதா சுப்பிரமணியன் வந்து பக்கரை விசித்திரமணி கொடுத்துருக்காங்க பேரு. அதில் ஐங்கரனை உத்தமனம் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் மாத்தினாங்க. ஸோ ஆமா, நான் இந்த விநாயகர் பாட்டு முதல்ல முடிச்சுட்டு அப்புறமாட்டி எடுத்த பாடல் வரலாம். பக்கரை விசித்திரமணி இவங்க சாந்தி ஆச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டேன். முதல் லிஸ்ட் 18 1 to 18 நான் வருஷப்பட்டு போயிட்டு இருக்கேன். அது ஓகே தான் இல்லையா? அவங்க வந்து லதா சுப்பிரமணியன் நம்பர் 9 அண்ணா. பக்கரை விசித்திரமணி ஒரு 2 பாட்டு கொடுத்துருக்காங்களா? நான் ஐங்கரணி பாட்ட உடனே சரி கொங்கு நதி பாட்டாச்சுன்னு நான் அடுத்த பாட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் மாத்தினாங்க. மாத்திருக்காங்க அதுக்கப்புறம். ஓகே ஓகே ஓகே. லதா ஆச்சு நீங்க பாடலாம். பக்கரை விசித்திரமணி பாடுங்க. நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. விசதமருடைய பெருமாளே
வாய்ஸ் வருதா எல்லாருக்கும்? கேக்கல அண்ணே. நீங்க கேக்கலையே. லதா நீங்க கேக்கல. வேணா வீடியோ ஆச்சி மைக் பேர்ல வச்சு பாடுங்க. கேக்கல. கேக்கலண்ணே. டவர் நல்லா இருக்கான்னு பாருங்க. வைஃபை இருந்தா வைஃபைல பாருங்க. கேக்குதா? இல்ல உங்களுடைய ஃப்ரீஸ் ஆகி வருது. மேபி நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. என்னக்கா உங்களுடைய வாய்ஸ் மேபி டேட்டா சரியா இல்லைனாக்கா உங்களுக்கு வாய்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் வரட்டும், பரவாயில்ல. பாருங்க. அருள்புடைய பெருமாளே செப்பனருள் கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன எனக்கருள் கை மறவேனே பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியன முக்ர தூர கமுனீபர் பக்குவ மலர்த்தோடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கதுமதிக்கவரு புக்குடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திரு புகழ் விருப்பமோடு செப்பன என கருள் கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொரியவற்று வரை இளநீர் மண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வள ரிப்பமழடிப்பள் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பச்சனமென கோளறு விக்கினசன் மத்தனினும் மருளாளி வெற்பகுடிலச்சடில விற்பமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே திக்கதுமதிக்கவரு புக்குடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர்த்திரு புகழ் விருப்பமோடு செப்பன என கருள் கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள் கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள் கை மறவேனே. ரொம்ப ரொம்ப அற்புதம் ஆச்சு. அருமையான குரல் வளம், நல்ல ராகம், அருமையா பாடினீங்க. அது வேல் மயில் சேவல் என்னுடைய வயலூர் பதி அண்ட் கடம்பவனூர் மாலை வேலாம் வைத்து பாட முடியாமல் தடுமாறும் போது இதெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. வயலூர் பதியெல்லாம் இதெல்லாம் செய்ப்பதியம் வைத்துயர் திருப்புகழ் இருக்கும்போது செப்பன எனக்கருகே மறவேனேன்னு பாடினாரு. அதுக்கப்புறம் தான் விநாயகரே பாடினாரு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்து. நன்றி ஆச்சு. வணக்கம். அடுத்த விசாலாட்சி வீரப்பன் ஆட்சி அவர்கள் நினைவு திருவடி விநாயகர் பெருமான் திருப்புகழ். பாடுங்க ஆச்சு, பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புக்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் நிகழ்பால் தேன் நெடிய வளைமுறி கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பவளல் பொறி நிகரில் கடலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்தது திக்கர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுவு மலர் புனி தொத்திர சொற்கொடு வளர்கை குழைபிடி தொப்பன குற்றொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே தெனன தெத்தன சிறிய அறுபதம் முத்துகிற புன திரளும் முருகதி பித்த நினக்குடல் சேரி மூளை செரும உதர நிரப்ப செருக்குட நிறைய வரவ நிறைத்த களத்திடை திமி மத்தளிடை கைகள் சேசே எனவே துத்தன ஒத்துக்கள் துடுகளிடை மிக ஒத்து முழக்கிட டிமுடமிட்டும் இனத்த விட்டை இயலகைகள் கைப்பறை கொட்டிட ஈரண பைரவி சுற்று நடித்திட வீடும் சிசரரை வெளியிட்டது பெருமாளே எனவே துத்தன ஒத்துக்கள் துடுகளிடை மிக ஒத்து முழக்கிட
டிமுடடி நினைத்ததில் எழுபோசை எதிரும் சிசரை வெளியிட்டது பெருமாளே. ரொம்ப அற்புதம் ஆச்சு, ரொம்ப அருமையா பாடுனீங்க. ரொம்ப நல்ல பாட்டு. ஏன்னாக்கா விநாயகர் பெருமானை எப்படி வழிபடணும், வழிபட்டா முருகப்பெருமானோட திருவடி வேல் மயில் செய்யலாம் எப்படி வழிபட வாய்ப்பு கிடைக்கும் சொல்றாரு. எப்படி என்னென்ன பழ வகைகள்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணணும், எப்படி அவருடைய பாதத்துல அர்ச்சனை செய்யணும், எப்படி சிரத்துல குத்திக்கணும், எப்படி உச்சி போடணும், எல்லாத்தையும் இந்த பாடல் விளக்குறாரு. இப்படிலாம் வழிபட்டு இதன் மூலமா நான் உன்னுடைய திருவடியை வணங்க எனக்கு அருள் கிடைச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அருமையா பாடுங்க. நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் படிகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நமக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி ஆச்சு. தேங்க்யூ. அடுத்து கைத்தல் நிறைய பாடல் அழகு மீனாள் ஆட்சி அவர்கள். அண்ணா வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். கைத்தல நீரைகனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக நடிபேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமெனவினை கடிதேகம். மத்தமும் அதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொரு திரள் புய மத யானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறமெறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை இபமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. மத்தமும் அதியமும் வைத்திடு மரணகன் மற்பொரு திரள் புய மத யானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே. அக்கன மனமருள் பெருமாளே. அரோகரா. மட்டுவேல் மலர்கொடு பணிதல் அக்கணமே அருள் குருக்குடைய பெருமாளுக்கு அருமையா பாடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து அதே பாடல் ருக்குமணி சொக்கலிங்கம் ஆட்சியர் கொடுத்திருக்காங்க. கைத்தல் நிறைகனி. நீங்க பாடலாம். வணக்கம் அண்ணே. கைத்தல்ல நிறைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கற்றிடும் அடியவர் புத்தையில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதயானே. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறமெறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புறம் அதனிடை இபமாகி. அக்குற மகளுடன் அச்சர முருகனை அக்கண மணமருள் பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப அற்புதமான அருமையா பாடுங்க. நன்றி அண்ணே. அருமை. வாழ்க. வேற யாரும் சொன்னீங்களா? ஏதோ சொல்ல மறந்தது பை மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. அடுத்தது உம்பர்தர தேனுமணி பாடல் ராமதிலகம் ஆச்சு. நீங்க பாடலாம். அடுத்தது வணக்கம் ஆச்சு. சொல்லுங்க. பாருங்க. முருகனுக்கு அரோகரா. நம்ம பழனி ஆண்டவருக்கு அரோகரா. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். உம்பர்தரு தெனுமணி கதிவாகி பலகாலும் என்ற நுயிர்காதர உற்றருள்வாயே.
தம்பிதனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே முகப்பெருமாளே கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா ரொம்ப அற்புதமா பண்ணியாச்சு. அதுல உம்பர்தரு தேனும் மணி 3 விஷயம் சொல்றாரு. உம்பர்தருன்னா கற்பக மரம், கற்பகத்தரு என்ன கேட்டாலும் கொடுக்கும். தேனு காமதேனு என்ன கேட்டாலும் கொடுக்கும். அடுத்து மணிங்கிற சிந்தாமணி என்ன கேட்டாலும் கொடுக்கும். அது போல மனம் கசியணுமா, அந்த 3க்கும் என்ன ஒற்றுமைனா 3 ஒன்னா கொடுக்கும். ஆனா கற்பகத்தரு இங்க போய் நின்றுதான் வாங்கிக்கணும், அது இருக்க இடத்துக்கு போய் வாங்கிக்கணும். நீங்க காமதேனு எங்கேனாலும் கூட்டிட்டு போகலாம், கூட்டு போய் போற இடத்துல கேட்டது வாங்கிக்கலாம். ஆனா நீ இந்த சிந்தாமணி கைக்குள்ள பைக்குள்ளே வச்சுக்கலாம், நினைச்சோன்னே அது வந்து கொடுக்கும். ஒண்ணு வந்து நம்ம தியேட்டர் போய் படம் பார்க்குற மாதிரி, ஒண்ணு வந்து டிவி வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னாக்க எந்த படமா இருந்தாலும் வீட்லயே போட்டு பார்க்குற மாதிரி காமதேனுங்கிறது. நீங்க அடுத்து மொபைல் மாதிரி நம்மளுடைய சிந்தாமணிங்கிறது நீங்க கைக்குள்ளே வச்சு நீங்க போற இடத்துல வச்சுக்கலாம் நீங்க. அது மாதிரி அது 3 மாதிரி என்னுடைய மனம் கசியணும், கசிந்து யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அற்புதமான பாட்டு, அருமையா பாடியாச்சு. நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. எவ்வளவு கேட்டாலும் இந்த பாட்டு வந்து திகட்டாமல் நினைக்கும் போதெல்லாம் இன்னொரு முறை பாட வருகிறார்கள் சிகப்பு நடராஜன் ஆட்சி அவர்கள். பாடலாம். வணக்கம் அண்ணே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய். உம்பர்தரு தெனுமணி கசிவாகி உன்கடலிற்றேன் அமுதத்துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்தானை முக பெருமாளே கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய். இன்பரசத்தே பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. அரோகரா ரொம்ப அற்புதமா பண்ணியாச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு, கேட்க ரொம்ப இனிமையா இருந்துச்சு. நல்ல உச்சரிப்பு எல்லாமே. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக 18வது எண் படி பாடல் கொடுத்திருக்கு. வீரமணி ராமநாதன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சந்தன பாடுது குங்கும காப்பு மயிலுரத்த காப்பு பாடல். அண்ணே நீங்க பாடலானே. வணக்கம் அண்ணே. ஓகே ஓகே பாடுங்க பாடுங்க பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சந்தன பாலித குங்கும புலகித சண்பக கடக புய சமரசிகாவல குமர ஷடானன சரவண குரவணியும் கொந்தல பார கிராத புராதனி கொண்கையன பரவும் கூதல சீதல பாதம் என கருள் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்த கிருபாகர கோமல கும்ப கராதிப மோகரத கரமுக சாமர கர்ண விசால கபோல விதான மத தெந்த மகோதர மூஷிக வாகன சிந்துர பத்மமுக சிவசுத கணபதி விக்ன விநாயக தெய்வ சகோதரனே சிவசுத கணபதி விக்ன விநாயக தெய்வ சகோதரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி அண்ணே. ரொம்ப ரொம்ப அருமையாச்சு. இந்த பாடலை பாடித்தான் மயிலுரத்தமே பாடினார் அவரு. மயிலுரத்தர் 10 பாடல் பாடினாக்க கிடைக்காது, என்னென்ன கிடைக்குங்கிறது அதனுடைய 100 பயனை சொல்றாரு.
விநாயகப் பெருமானுடைய அருளால் ரொம்ப அருமையா பாடின பாட்டு, ரொம்ப அற்புதமா பாடுனீங்க. நன்றி அஜய். நன்றி. அடுத்ததாக 19வது எண் வரிசை உஷா வெள்ளையனாச்சியர்கள் உம்பர்தரை தேனுமணி. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். பாருங்க அஜய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். உம்பத்தரு தேனுமணி கசிவாயி, உன் கடலில் தேனமுத துணவூரி, இன்பரசத்தை பருகி பலகாலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தனைவோனே, தந்தை வள தளர்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே. இன்பரசத்தை பருகி பலகாலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அற்புதமாச்சு. ரொம்ப அருமையா பாடுனீங்க. இன்பரசத்தே பருகி பலகாலம் எந்த உயிருக்கு, நம்ம ஒவ்வொருடைய உயிருக்கும் ஆதரவாக பெருமான் அருள் புரிய வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு ராத்திரி தம்பலம். நன்றி. நன்றி. அடுத்ததாக விடமடை சுவேலை விநாயகப் பெருமான் பாடல் ஷாலினி பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். பாருங்க. ஜெய் கணபதி. விடமட சுவேலை அமரர் படை சூலம் விசயன் விடுபானமென வேதான் விழையும் மதி பார விதமும் உடை மாதர் வினையன் விளைவேதும் அறியாதே. கடியுளவு பாயல் பகலிரவெனாது களவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீன நிவனு முய நீடு கழலினைகள் சேர அருள்வாயே. இடைய சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே. இதயமிக வாடியுடைய பிழை நாத கணபதிய நாம முறை கூற அடையலவராவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோடு அகல்வதனடா சொல்லனவு முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே. கயவன் அறிவீன நிவனு முய நீடு களலினைகள் சேர அருள்வாயே. அறிவருளும் ஆனை முகவோனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. அருமை அருமை. அதாவது இந்த தேவகி இந்த பாட்டுல சொல்றாங்க, தேவி விநாயகப் பெருமானை வேண்டி வழிபட்டாலாம். என்னுடைய பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும், கிருஷ்ணா பிறப்புடைய பிள்ளை காப்பாற்றப்படும் சொல்லி பாடினாலாம். அவ்வளவு அற்புதமான பாடல். விநாயகப் பெருமான் எங்கெல்லாம் அருள் புரிஞ்சிருக்காரு பாருங்க. அருமையா பாடினாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்து இன்னும் ஒரு விநாயகர் பாடல், திருப்புகழ் பாடலான்னு தெரியல, பாமான் ருக்குமணி கொடுத்துருக்காங்க, பாடலாம் நீங்க. அவங்களால கலந்துக்க முடியலண்ணா. கலந்துக்க முடியலையா? சரி சரி. கிருஷ்ணர் அதை பத்தி சொன்ன உடனே பாமா ருக்குமணி வந்துட்டாங்களோ நினைச்சேன். நன்றி நன்றி. இல்ல அவங்க 10th பரீட்சை திடீர்னு ஏதோ கிளாஸ் இருக்குன்ட்டாங்க, அதனால ஓகே ஓகே. வீட்டுல பாட சொல்லுங்க, இந்த பேர் கொடுத்ததுனால கண்டிப்பா வீட்டுல பாட சொல்லுங்க. ஓகே ஓகே. நன்றி நன்றி. அடுத்து சுசி சேகர் அவர்கள் உம்பர்தரை தேன்மொழி பாடல் பாடலாம் நீங்க. வணக்கம் அண்ணே. வெற்றிவேல் முருகனுக்கு. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். உம்மத்தரு திணிமணி கசிவாகி உன் கடலி தேனமுதுணர்வூரி இன்பரசத்தேபடி பலகாலும் என்றனுகிர் காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தனைவோனே,
தந்தை வளத்தாடருகை கனியோனே அன்பதம காண நிலை பொருளோனே ஐந்து கருத்தானை முத்த பெருமாளே கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, அற்புதம். இவ்வளவு விநாயகப் பெருமான் பாடல்கள் நம்ம எல்லாருடைய இல்லத்திலையும் ஒழிச்சிருக்கு அப்படின்னாக்க அதுக்கு நம்ம விகடன் சண்முகத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி ஆச்சு. அடுத்து வினைதிர் தள்ளாட்சி ஆறுமுக பெருமான் ஆறுமுகம் ஆறுமுகம் பாடல், அதுலயும் விநாயகர் வர்றாரு, அதை பாடுவாங்க. இன்னும் 2 விநாயகர் பாட்டு இருக்குன்னு 2 பேர் கொடுத்துருக்கேன். 2 பேரோட இது இருக்கா? நான் எல்லாம் சொல்லிட்டேனே, 2வது லிஸ்ட்லயும் சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா தானே கொடுத்தேன், சாரின்னு. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம இதுலயும் கொஞ்சம் சேட்லயும் கேட்டிருக்காங்க, கைத்தல் நிறைய பாடலாமான்னு சொல்லிட்டு. முத்து அண்ணன் கேட்டிருக்காங்க, அப்புறம் செகமாய முத்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க. நீங்க சேட்ல போட்டிருக்கீங்களா ஜி? இல்ல, நான் கொஞ்சம் உமாதேவி அவங்க கிட்ட பேர் கொடுத்தேன். பேர் கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. இதுல இருக்கான்னு தெரியல. நீங்க ஓகே பாடுங்க நீங்க, அதுக்கப்புறம் ஓகேண்ணே, தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன எனக்கருள்கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன எனக்கருள்கை மறவேனே. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பச்சியனும் முக்ரதுர கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன என கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எட்பொரிய வற்றுவரை இளநீர் வண்டைச்சில் பயரப்ப வகை பச்சரு. உங்களை மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணிங்க. உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணிங்க. கண்டினியூ பண்ணுங்க. மிக்க அடிச்சிற்கடலை பச்சனம் எனக்குள்ளோரு விக்கின சமர்த்தனேனும் மருளாளி வெற்பகுடி லச்சலடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள்கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள்கை மறவேனே. திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன என கருள்கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள்கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள்கை மறவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப அருமையாச்சு, ரொம்ப அருமை. தேங்க்யூ. நன்றி. பேர் கொடுத்தவங்க இன்னொரு 7-8 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசியா சொன்னவங்க அது அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாடலாம். ஏன்னா நம்ம நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு நமக்கு. அதனால வினிகிதா வச்சு நீங்க ஆறுமுகம் பாடலாம். நீங்க வணக்கம்ண்ணே. வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் மாறுமுகம் 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 ஆறுமுகம் மாறுமுகம் என்று போதி. ஆறுமுகம் மாறுமுகம் மாறுமுகம்
பதமே துணையது என்ற நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்ற நாளும் ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்ற நாளும் ஏறுமயில் வாகன குபாசரவனாயனது ஈசன் என மானமுனது என்று மோதும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசன் என மானமுனது என்று மோதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதனவீனாவிலுனை வேர்ப்புகள் மார்பறையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியாக்குலம் இதேதனவீனாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொரு மேனியவர் வேலானி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீருபடு மாலை பொரு மேனியவர் வேலானி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசகடம் மூடனது தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் மடங்கள் வேளா நீசகடம் மூடனது தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் மடங்கள் வேளா சீறி வரும் ஆரவுனைய நாவியுனும் மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டர் கூடம் சீறி வரும் ஆரவுன நாவியுனும் மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டர் கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் பரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் பரதா முருக தம்பிரானே தேவர் பரதா முருக தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி அண்ணே. அரோகரா. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சீறி வரும் மாரவுடன் ஆவியுனும் ஆனை முகதேவா துணைவர் பண்றாரு. இந்த கஜமுகாசன் அண்ணன் வணக்கம் சொன்னாங்கல்ல, அவனுக்கு தான் சீறி வரும் மாரவுடன் ஆவியுனும் தேவர் துணைவா சிகரி தேவ துணைவா அப்படின்னு சொல்லி பாடுறாரு முருகப்பெருமான. அருமையாச்சு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தது விந்தது நூரி திருப்புகழ், திருச்செந்தூர் திருப்புகழ், வசந்தாட்சி அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு பக்கம் மழை கொட்டுது, எப்ப வேணாலும் கரண்ட் போயிரும். இதெல்லாம் மீறி என் பாட்டு கேட்கணும். முருகா காப்பாத்து. நல்லா நல்லா உங்க பாட்டு அவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. நீங்க பாடுங்க. நல்லா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா பாவா முருகா அரோகரா. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா பாவா முருகா அரோகரா. விந்தது நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் முன்பதுமைவு விஞ்சைய போல அடியேனும் வந்து விநாச முன்கலி தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதமேறி என் களையார வந்தொரு பாதம் மலத்தாராய் எந்த நுழைக செஞ்சுடராய் என் கணிலாடு தழல்வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள் பாலா. சுந்தர ஞான மென்குரமாட தந்திருமார்பில் அணைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா பாவா முருகா அரோகரா. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா பாபா முருகா அரோகரா. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ரொம்ப அருமையாச்சு, ரொம்ப அருமையா. அப்பதான் பாடினீங்க. கரெக்ட். உங்களை காப்பாத்திட்டாரு. மிச்சம் உள்ள பாட்டுக்கும் காப்பாத்துவாங்க. நீங்க பாடிக்கிட்டே எல்லாத்தையும் காப்பாத்த.
நல்லது, நன்றி ஆச்சு. முத்து வெங்கடேஷ் அவர்கள் நாடா பிறப்பு சிற்றம்பலத்து திருப்புகள் வச்சிருக்கீங்களா? முத்து வெங்கட். முத்து வெங்கட் வச்சிருக்கீங்களா? லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்களான்னு தெரியல. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுவோம். அடுத்து பெருச்சியப்பன் அவர்கள் ஊதிமலை திருப்புகள். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஊதிமலை கந்தனுக்கு அரோகரா. ஊதிமலை மீது கந்த பெருமாளே, நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே. ஊதிமலை மீது கந்த பெருமாளே, நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே. ஆதிமக மகியம்பை தேவி சிவனான் மகிழ்ந்த ஆவுடைய மது தந்த குமரேசா, ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உனையே வணங்க அருள்வாயே. ஆளும் உனையே வணங்க அருள்வாயே. பூதம் அது அன 5 பேதம் இடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே. உணுமுலை மாதத்தங்கள் ஆசை வகையே நினைந்து போகம்புறவே விரும்பும் அடியேனை. போகம்புறவே விரும்பும் அடியேனை. நீ தயவதாய் இறங்கி நேச அருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச. நேர்மை சிவன் நாத்திகந்த காதில் உரை வேத மந்திர நிலைமையில் ஏறி வந்த வடிவேலா. நிலைமையில் ஏறி வந்த வடிவேலா. ஒது மறை ஆகமம் சொல் யோகம் அதுவே புரிந்து உளி உணர்வார்கள் தங்கள் வினை தீர. உண்ணும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது கந்த பெருமாளே. ஊதிமலை மீது கந்த பெருமாளே. ஊதிமலை மீது கந்த பெருமாளே, நிலைமையில் ஏறி வந்து அருள்வாயே. ஆதிமக மையம்பை தேவி சிவனான் மகிழ்ந்த ஆவுடைய மது தந்த குமரேசா, ஆதரவாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உனையே வணங்க அருள்வாயே. ஆளும் உனையே வணங்க அருள்வாயே. ஊதிமலை மீது கந்த பெருமாளே, நிலைமையில் ஏறி வந்து அருள்வாயே. ஊதிமலை மீது கந்த பெருமாளே, நிலைமையில் ஏறி வந்து அருள்வாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ரொம்ப அருமையான அற்புதமா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. அண்ணன் அவர்களை தொடர்ந்து இந்திரா முருகன் ஆட்சியர்கள் என்னால் பிறக்கவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதருக்கு அரோகரா. வயலூர் முருகனுக்கு அரோகரா. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார். கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கண்ணாமிர்த பதம் தந்த கோவே. கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் கண்ணாடிற்ற இடம் கண்டவேலா. மன்னான தக்கனை முன்னாள் முடித்தனை வன்வாளியில் கொளும் தங்கரூபன். மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. செங்கோடமர்ந்த பெருமாளே, மங்காமல் உந்தன் அருள் தாராய். செங்கோடமர்ந்த பெருமாளே, மங்காமல் உந்தன் அருள் தாராய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு. அருமை அருமையாச்சு. ரொம்ப அற்புதமா இருந்தது பாடல். அருமை அருமை. நன்றி நன்றி. தேங்க்யூண்ணே. அடுத்து ஒருபதும் இருப்பது ஸ்ரீசைலத்து திருப்புகள் பொற்குடி அவர்கள். நீங்க பொற்குடி இருக்கீங்களா? வணக்கண்ணே. பாடுங்க பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகையா முருகையா முத்துக்குமரன் நீ ஐயா. முருகையா முருகையா முத்துக்குமரன் நீ ஐயா. ஒருபதும் இருபதும் அறுபதும் உடன் ஒரு உணர்வுற இருபதம் உளநாடி உருகிட முழுமதி தளலென ஒளித்திகள் வெளியோடு வெளிவெற வெறவாதே. தெருவினில் மரம் என எவரோடு முறை செய்து திரி தொழில் அவம் அது புரியாதே.
திருமகள் மருவிய திரள் புய அருமுக தெரிசனை பெற அருள் புரிவாயே. பரிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பயரோடு சில வகை பணியாரம் பருகிடு பெருவயிர் உடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே. பெருமுளை உருவிட அடியவர் உருகிட பிணிகெட அருள் தரு குமரேசா. பிடியோடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணை அமர் திருமலை பெருமாளே. முருகையா முருகையா முத்துக்குமரன் நீ ஐயா. தெருவினில் மரம் என எவரோடு முறை செய்து திரிதொழில் அவமது புரியாதே. திருமகள் மருவிய திரள் புய அருமுக தெரிசனை பெற அருள் புரிவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகர் ரொம்ப அருமையா பண்ணியாச்சு. நன்றி 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 நன்றி. அண்ணே அழகமை பிரிச்சியப்பன் பாட்டு. ஆமாண்ணே, இந்த ஸ்டிப்பை தான் நான் கவனிக்கிறேன். பிரிச்சியப்பன் ரெண்டையும் டிக் பண்ணிக்கிட்டேன்னா அதை கவனிக்கல. ஆட்சியை பாட சொல்லுங்கண்ணே. மனக்கவலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாய் முருகப்பா. எங்கள் தென் பழனி ஆண்டவனே பழனியப்பா. அப்பா மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாய் முருகப்பா. எங்கள் தென் பழனி ஆண்டவனே பழனியப்பா. மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே. வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படி நாளிலங்கி மயக்கமர வேதம் உங்கள் பொருள் நாடி. வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாக மங்கள் முறையாலே. வெகுச்சி தனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கும் உனையை வணங்க வரவேணும். மனத்தில் வருவோன என்று அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரக்கும் இம்மையோர்கள் என்பர் தமக்கு மனமே இறங்கி மருட்டி வரு சூறை வென்ற முனைவேலா. தினை புனம் முன்னே நடந்து குறக்கொடியே மணந்து செகத்தை முழுதாழ வந்த பெரியோனே. செழித்த வளமே சிறந்த மலர்பொழிகளே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையை புரிந்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாய் முருகப்பா. எங்கள் தென் பழனி ஆண்டவனே பழனியப்பா. அப்பா மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையை புரிந்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாய் முருகப்பா. எங்கள் தென் பழனி ஆண்டவனே பழனியப்பா. வெகுச்சி தனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கும் உனையை வணங்க வரவேணும். செழித்த வளமே சிறந்த மலர்பொழிகளே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையை புரிந்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாய் முருகப்பா. எங்கள் தென் பழனி ஆண்டவனே பழனியப்பா. அப்பா மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையை புரிந்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாய் முருகப்பா. எங்கள் தென் பழனி ஆண்டவனே பழனியப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. நம்ம சாமிகிட்ட கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி வீடு வேணும், அந்த மாதிரி கார் வேணும், இந்த மாதிரி உத்தியோகம்லாம் கேட்கிறோம். இது எப்படிலாம் கேட்கிறாரு பாருங்க. என்ன மாதிரிலாம் வழிபடணும், என்ன மாதிரிலாம் என்னுடைய கோபங்கள் நீக்கணும், என்னுடைய குறைகள் நீக்கணும், உன்னை எப்படி வழிபடணும்னு சொல்லி அற்புதமா கேட்கிறாரு. அருமையா இருந்துச்சு பாடல். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக அவரை தொடர்ந்து லலிதா சேதுராம் அவர்கள் ஆறுமுகம் பாடல் பழனி திருப்புகழ். அண்ணே வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். பாடுங்க. நம்ம பழனி முருகனுக்கு அரோகரா. கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை, அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் எல்லை, நம் வாழ்க்கையின் எல்லை. ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும். ஏறுமையில் வாகன குகாசரவனாயனது ஈசன் என வானமுனதென்று மோதும்.
ஏழை கல்வி யாகுலம் இதேதன வீணாவிலுனை ஏவர் புகழ் வார்வரையும் என் சொல்லாதே நீருபடு மாலை ஒரு மேனியவ வேல அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசர்கடமோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேலாம் சீரிவரு மாறவுனை நாவியுனும் மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடன் சேரும் மல கார்பலனி வால்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமேதுணையதென்று நாளும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. பழனி திருப்பி ரொம்ப அற்புதமா பாடினீங்க. அருமையா இருந்தது. தேங்க்யூ அண்ணே. நன்றி. ஒருத்தர் மட்டும் அந்த பேர் கொடுத்தவங்களும் விட்டு போயிருக்கவங்க வரல. முத்து வெங்கட்னு இருந்தீங்கன்னா பாடுங்க. இல்லைனாக்கா அவங்க ஏஎல் முத்துவும் அதுக்கப்புறம் அலைமேல் வச்சும் கேட்டிருக்காங்க. அந்த 2 பாட்டோட இப்போ நம்ம ஒரு பாடல் மட்டும் பாட்டு நிறைவு பண்ணிக்குவோம். நம்ம ஏஎல் முத்து நீ கயத்தில் நிறைய நீங்கள் பாடலாம். கற்பகமூர்த்தி 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 சரணம். கேக்குதானே? கேக்குது கேக்குது இப்ப கேக்குது. கற்பகமூர்த்தி 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 சரணம். கைத்தல நீரைகணி அப்பமோடு அவள் பொறி தப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கரிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சீவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடம் அப்புணம் அதனிடம் இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமொருள் பெருமாளே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனே அக்கணம் மனமருள் பெருமாளே கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம். அருமை அண்ணே, அருமை அருமை, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நன்றி. அடுத்து அலமு வச்சு வந்து செகமாயிட்டு பாடலாமான்னு கேட்டிருக்காங்க சேட்ல. அதோட நம்ம ஒரு பாடல் பாட்டு நிறைய பண்ணிக்குவோம். 2 பேரும் பேர் கொடுக்காதவங்க பாடலாமா? பாடல் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு லேட் ஆகுமோன்னு ஒண்ணுதான் எனக்கு. ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இது எவ்வளவு பேர் இருக்கீங்க? 3 பேர் பாடணுமா? குரு கத்தீர்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. உமா அண்ணாமலை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 2 பேர் தான் பாடணும் இல்லையா? எல்லாரும் பாட்டு ரிப்பீட் பண்ணாம கோரஸ் இல்லாம அந்த ஒரு வரியை மட்டும் பாடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அலைமா வச்சு செகமாயிட்டு பாடி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன். அலமு வச்சிருக்கீங்களா? செகமாய் விட்டு சாய்மலை பாடலாமான்னு கேட்டிருக்கீங்க. இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க இப்போ நீங்க உமா அண்ணாமலை நீங்க பாடுங்க இப்போ. ஓகே அண்ணே. நன்றியாச்சு. வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். பாடுங்க பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவனிதனிலே பிறந்து
மிகுந்து புதலை மொழியே புகன்று அமிதமதாய் வந்து பதினாராய் சிவகளாகங்கள் மறைவோம் மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பாடுங்க, விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் மைக்க பக்கத்துல வச்சு பாடுங்க, சுத்தமா கேட்கல இப்போ. நெட் சரியா இல்லையோ என்னமோ தெரியல. அண்ணா அவங்க மியூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மியூட் பண்ணல, அன்மியூட்ல தான் இருக்காங்க. அவங்களோட இது சரியா கேட்கல. மைக் ஏதோ சம் இதர் ஆடியோ ப்ராப்ளம் ஆர் நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரியா கேட்கல ஆச்சு. நெட் சரியா இல்ல போல இருக்கு. புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகழ்ந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ரொம்ப அருமையா இருந்தாச்சு. குரல் தான் நடுவில் விட்டு விட்டு கேட்டது. நம்ம அந்த ஏற்கனவே நம்மளுடைய நேரத்துல 20 நிமிஷம் நம்ம ஏற்கனவே தாண்டி போயிட்டோம். நம்ம நிறைய பேர் ராத்திரி லேட் ஆயிடுச்சு போன் நினைப்பாங்க, நாளைக்கு காலைல போன் நினைப்பாங்க. அதனால இந்த 2 பேர் மட்டும் கேட்டுருக்காங்க, தயவு செய்து அதை கேட்காதீங்க. அதுக்கு முன்ன கேட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஒரு தடவை மட்டும் பாடுங்க. ஏன்னா நம்ம நேரம் தாண்டி போயிட்டோம் ஏற்கனவே. அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம பொறுமையா மனசார நம்ம பாடலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம காக்க வைக்க வேண்டியிருக்குது. அதனால தயவு செய்து கொஞ்சம் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. குரு கதிர், நீங்க பாடலாம். நீங்க. என் பேர் கேட்டி ஸ்ரீ சாய் கண்ணமை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கைத்தல நீரைகணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் திரள் பூய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே அக்கன மனமருள் பெருமாளே. நன்றி. ரொம்ப அற்புதமா பாடுனீங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு தான், ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் நல்லா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு விநாயகர் இதுல வந்து சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஒரு பிரார்த்தனையை வைப்போம்னா சீக்கிரம் அவங்க ரெக்கவரி ஆகி வீட்டுல தான் இருக்காங்க, இன்னும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு. நிச்சயம் பர்ஃபெக்டா வந்துருவாங்க. நன்றி.
பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துருவாங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து நிறைவாக செல்லம்மை லட்சுமணன் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதோட நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி 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 அண்ணா. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முத்தை தருவத்தை திருநகை அத்தை கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும் முக்கட்பர மக்குச்சுருகின் முற்பட்டது கற்பில் திருவர் 30 முவர்க்கத்தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகரில் இரவாக 10 கிரணத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகு பொருள் பச்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. வந்துட்டேன். தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் ஒய்த்து பைரவி திக்கட்கொனடிக்க கழுதொடு கழுதாட திக்கற்பறிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு எனவோ சித்திரப்பருவிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புட்டள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. ரொம்ப அற்புதமா பண்ணியாச்சு. அருமை அருமை. நன்றி நன்றி ஆச்சு. தேங்க்யூ. அது நடுவில் இருந்தாலும் கண்டினியூ பண்ணிட்டீங்க. கரெக்டா நல்லா இருந்தது ஆச்சு. நன்றி ஆச்சு. வணக்கம். கைத்துல நிறைகணி கேட்டிருந்தேன். சரி ஓகே, நீங்க பாடுங்க, அதோட நிறைவு பண்ணிக்கோங்க. நன்றி நன்றிண்ணே. கணபதியே போற்றி போற்றி கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். கைத்தல நிறை கணி அப்பமுடன் அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடம் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் பொய்ய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படை கிரீதனில் முற்படை எழுதிய முதல்வோனே. முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடைபமாகி அக்குற மகளுடன் அச்சிர முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. அக்கண மணமருள் பெருமாளே. வெற்றிவேல் முருகன் கரோகரா. வாய்ப்பளி ரொம்ப நன்றி. அருமையா இருந்தது. நன்றி நன்றி. அடுத்து இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி நம்ம நிறைவு பண்ணிடுவோம். நன்றி ஆச்சு. நன்றி ஆச்சு. தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. கொந்தா குழல் வரி வண்டோலிடுமியல் கொண்டேழிசை மருள குதலை மொழிந்தருள் கௌரி சுதந்தரி குமரன் இதம் பெரு பொன் செந்தாமரைகடம் நந்தாவளமுள செந்தூர் எங்குமுளான் திலக மயில் வரு குமரன் வரிசை பெரு சேவல் தனை பாட வந்தே சமர் பொருமிண்டாகிய கயம்வா முகனை கோரி
வன்கோடொந்தை ஒடித்து பாரத மாமேருவில் எழுதி பைந்தார்கோடு பல ராவணன் அன்போடு பணி சிவலிங்கமதை பார்மிசை வைத்த விநாயகன் முக்கட் பரமன் துணையாமே பரமன் துணையாமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது வந்து சேவ் நிறுத்தத்தில் உள்ள விநாயகர் காப்பு. ராவணன் கொடுத்துட்டு போன லிங்கத்தை அவனுக்கு அது கிடைக்காம அங்கேயே அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு வைத்தியநாத் ஜார்க்கண்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு லிங்கம். வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. அந்த வைத்தியநாத சுவாமி என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. நம்ம வைத்தியநாத சுவாமி எப்படி, அதே மாதிரி அந்த வைத்தியநாத சுவாமி நீங்க ஒருவிட போனீங்கன்னாக்க நீங்க விடவே மாட்டீங்க. தன்பாத் பக்கத்துல தியோகர்னு ஒரு ஊர், தேவ்கர்னு சொல்லுவாங்க. அங்க இப்போ ஏர்போர்ட்லாம் வந்துருச்சு. வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப அற்புதமான சின்ன லிங்கம் தான். 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒண்ணு. அந்த லிங்கம் தான் இந்த பாடல் வர லிங்கம் சொல்லி சொல்றாங்க. அருமை அருமை, நன்றி. சண்முகம், நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இல்லையா, இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? நம்ம இல்ல நான் பண்ணிக்கலண்ணா. என்ன கோயில், என்ன கோயில் சொன்னீங்க? கோயில் வைத்தியநாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் வந்து தியோகர், தியோகர்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கு. இந்த பீகார் 2ஆ பிரிஞ்சப்போ ஜார்க்கண்டா பிரிஞ்சதுல அங்கே தன்பாத்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல், அதுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஜெசிடின்னு சொல்லுவாங்க. நான் நவஜோதிலிங்கத்துல ஒண்ணு, அது 12 ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு. அது அங்க இருக்கு. அங்க சென்னையில டைரக்டா இல்ல, பெங்களூர்னு ஹைதராபாத் போய் அங்க இருந்து ஏதோ ஒரு கனெக்ஷன்ல கிடைக்கும், அங்க ஃபிளைட் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். ரொம்ப ஏழை பாடல் நிறைய வந்து கங்கை தீர்த்தத்தை அங்க 70 கிலோமீட்டர் பாத யாத்திரையா காவடியா கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவ்வளவு அவங்க ஒருத்தருடைய மனசுல நீங்க சிவபெருமானை பார்க்கலாம். நீங்க ஒருத்தருடைய கண்ணிலே நீங்க வந்து தெய்வத்தை பார்க்கலாம். அங்க அந்த கோயில் அவ்வளவு அருமையா இருக்கும். 2 கோபுரத்து நடுவில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுக்கு கயிறு கட்டுவாங்க. ரொம்ப என்ன நினைச்சாலும் நடக்கும். உடம்பு சரியாகிறதுக்கு போக வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க நிச்சயமா. இல்லைன்னா மனசு நினைச்சு கும்பிடுங்க. இன்னைக்கு நான் நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ வீட்டுல தீபம் பாருங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லைன்னா விபூதி பூசி நிறைவு பண்ணுங்க. இல்ல அதுக்குள்ள வெளியில இருக்கீங்க அப்படின்னாக்க விநாயகர் மனசுல நினைச்சு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கிடைக்கணும். சாய் கண்ணமுடைய அம்மா வந்து பரிபூர்ண உடல் ஆரோக்கியம் பண்ணணும்னு சொல்லி வேண்டி அன்னதானம் நடத்த கும்ப விஷயம் வெகு விரைவில் அனைவருடைய ஆனந்தத்துடனேயும் ரொம்ப அற்புதமாக நடக்க வேண்டும். எல்லாருடைய குறைகளும் மனக்குறைகள் நீங்கி இறைவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்ய வேண்டிய கடமை எல்லாமே செய்யப்பட்டு அற்புதமாக நடக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பூஜை நம்ம நிறைவு பண்ணுவோம். கரோகரா. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நற்றோம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகமெல்லாம் எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் எண்ணல் வாழி உன்னறி சக்தி பீடம் ஓம் எனும் மொழியில் வாழி வாழி தென்றிரை உலகமெல்லாம் விடுனை வாழி வாழி. முருகனுக்கரோகர. 6 தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க வாழ்க ஏறிய மஞ்சை வாழ்க யானிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். குருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குனே குருவாய் வருவாய் அருள்வாய் குனே குருவாய் வருவாய் அருள்வாய் குனே. நன்றி.